தற்போது அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு இரட்டை அடி விழுந்திருக்கிறதாக பாமகவின் தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் 2 லட்சம் ஏக்கரில் பயிர்கள் மூழ்கி சேதமடைந்திருப்பதாகவும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்களை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். தற்போது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் 2 லட்சம் ஏக்கரில் பயிர்கள் மூழ்கியிருப்பதாகவும் மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை வைத்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் லாவண்யா இணைகிறார். லாவண்யா, இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியிருக்கின்றன. இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் மீட்கப்பட வேண்டும் என பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட குறுவை நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்யப்படுவதற்கு முன்பாகவே மழையில் நனைந்து சேதமடைந்தது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்த ஒரு சூழலில் தற்பொழுது நடவு செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்களும் தொடர் மழையில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன. இது உழவர்களுக்கு இரட்டை பேரிடையாக அமைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். மேலும் அறுவடைக்கு முன்பாக மழையால் பயிர்கள் சேதமடைந்தால் அவர்கள் செய்த முதலீடு அனைத்தும் வீணாகி பெரும் கடன் சுமையில் சிக்கி உழவர்களினுடைய வாழ்க்கையே சின்னாபின்னமாகிவிடும். பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு போதிய இழப்பீடு வழங்குவதன் மூலமாக மட்டுமே உழவர்களை காப்பாற்ற முடியும் என அதில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் மொத்தம் 1.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பயிர்கள் பயிரிட பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றிற்கு ரூபாய் 71.79 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றனர். அந்த இழப்பீட்டை தமிழக அரசு இன்னும் வழங்காத நிலையில் அடுத்த பருவமழையிலும் காவிரி பாசன மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. காவிரி பாசன மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றால் விவசாயிகள் கடனாளிகளாக மாறிவிடுவார்கள். கடன் தான் விவசாயிகளின் தற்கொலைகளுக்கு முதன்மை காரணமாக அமைகிறது என்பதனை கருத்தில் கொண்டு காவிரி பாசன மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி லாவண்யா.